சொந்தக்காரங்களை பத்தி குழந்தைங்க வச்சுட்டு அவ்வளவு குறை பேசுறீங்களா அத்தனை பேருமே? சொந்தக்காரங்களை குழந்தைங்களை வச்சுட்டு அவ்வளவு குறை பேசுறீங்கல்ல, நாளைக்கு அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரப்ப அந்த குழந்தைங்க மதிக்குமா? என்னடி மாமன் பண்ணிவிட்டான், அவன் எல்லாம் உருப்படாம போன பைய, நம்ம கல்யாணத்துல கஷ்டப்பட்டோம் 10 காசு தரல, அவன் எல்லாம் விளங்காத பைய, அவனை போய் இப்படி எல்லாம் பேசிடுறது. 2 நாள் கழிச்சு மாமா வருவார், பேசின ஆள், வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா? பையன் என்ன பாப்பான், மென்டல் ஆயிட்டாரு போல இருக்கப்பா, நேத்து ஒரு மாதிரி பேசுறாரு, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாரு, நினைப்பான மாட்டானா? ஒண்ணு சொல்லவா, 1000 சண்டைகள் உங்கள் உறவுகளுக்குள் வரலாம், 1000 பிரச்சனைகள் உங்கள் உறவுகளுக்குள் வரலாம், 1000 பண பரிமாற்றங்கள் உங்களுக்குள் நடக்கலாம், அதன் மூலமாக ஏராளமான குளறுபடிகள் வரலாம். உறவுகளை போல ஒரு மாபெரும் சொந்தம் இந்த உலகத்தில் இல்லை என்பதை எப்பொழுது மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அப்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையில யார் லட்சாதிபதி நினைக்கிறீங்க? பணம் லட்சமா வச்சிருக்க லட்சாதிபதியா? கிடையாது. எந்த மனிதன் பெற்ற தாய் தந்தையோடு சேர்ந்து ஒரே வீட்டில் வாழ்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் லட்சாதிபதி. யார் இந்த உலகத்துல கோடீஸ்வரன் நினைக்கிறீங்க? பயங்கரமா கார் வச்சிருக்கிறவன், லக்ஸுரியா இல்ல பென்ஸ் கார், BMW கார், ஆடி கார் வச்சிருக்கிறவன் கோடீஸ்வரனா? இல்ல நம்ம வேலூர்லயே ஏகப்பட்ட கிரவுண்ட் வச்சிருக்கிறவன் கோடீஸ்வரனா? இல்ல வேலூர்லயே ஏகப்பட்ட பணம் பேங்க் FDலயே ஒரு 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் கோடீஸ்வரனா? கிடையவே கிடையாது. யார் தெரியுமா கோடீஸ்வரன்? எந்த மனிதன் தன் தாயோடும் தந்தையோடும் தன் சொந்தத்தோடும் தன் தாத்தாவோடும் பாட்டியோடும் ஒரே வீட்டில் வாழ்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையில் கோடீஸ்வரன். ஒண்ணு இல்லாத பிரச்சனைகளை மண்டைக்குள்ள எடுத்து போட்டு யோசிச்சு அவனை குறை சொல்லி இவனை குறை சொல்லி நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு பாக்குறதே இல்லை. பதட்டமே படாதீங்க, யாரை பார்த்தாலும் சரிங்க, இன்முகத்தோட வரவேற்றுங்க. யார் இந்த உலகத்துல வளர்ந்தாலும் அவர்களை வாழ்த்துகிற மனிதர்களாக இருங்க. அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கலாம், அதே அடுத்தவங்களுக்கு வருத்தமா இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு அது வருத்தமா இருக்கு அப்படிங்கிறப்ப அதை மதிக்கிற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இது என்னோட ரெக்வெஸ்ட். அயர்லாந்துல ஒரு தெருவுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன கொடி நெட்டு வைப்பாங்க. அந்த கொடி நெட்டு வச்சுட்டா அந்த ஒரு வாரத்துக்கு அந்த தெருவுக்குள்ள வாகனம் அதிகமா போகவே போகாதான், ரொம்ப எமர்ஜென்சியா மட்டும்தான் போகுமா. பக்கத்து வீடுகளில் யாரும் சிரித்து பேச மாட்டார்கள். ஏன்? அந்த வீட்டுல, என்னோட நண்பன் வீட்டுல, என் சொந்தக்காரன் வீட்டுல, என் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல ஒரு துக்கம் நடந்திருக்கு, நம்ம வீட்டுல நம்ம அதிகமா சிரிச்சா அது நாம அவர்கள் உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி ஆயிரும், அதனால பண்ணக்கூடாதுன்னு. நாம் என்ன நினைக்கிறோம்? ஆக்சிடென்ட் சந்தோஷமா படிக்கிறோம். பேப்பர் திறந்து பஸ் நேருக்கு நேர் மோதியது, 10 பேர் உடனடியாக உயிரிழந்தனர். ஒருத்தன் படிக்கிறானா, இன்னொருத்தன் சொல்றான் இது என்னங்க பெரிய ஆக்சிடென்ட், எங்க ஏரியாவில் நடந்துச்சு, ஸ்பாட்ல 20 பேர் செத்தான். இது என்ன சந்தோஷப்படுற விஷயமையா? நாம அடுத்தவர்களுடைய துக்கத்தை செய்தியா படிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அப்பவே மனிதாபிமானம் இல்லைன்னு அர்த்தமாயிருச்சு. என்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை திறந்து இன்னொருத்தனுடைய துக்கத்தை நீங்க செய்தியா படிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே இந்த உலகத்துல மனிதாபிமானம்ங்கிறது இல்லாம போயிருச்சு. யாரை பார்த்தாலும் இறக்கப்படுங்க, உங்களால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவுங்க.